ஹலோ மருதமலை ஹியர். வெப்பனை பிடிச்சிட்ட, உங்க ஒப்பனை விட்டுட்டியடா. யாரா நீ? நீ செக் பண்ண பாரு, அந்த கார்ல தான் உங்க ஒப்பனை கடத்தி. எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு? ஆகும், ஆகணும், அதுக்கு தானே தூக்கணும். ஹலோ, ஏய், உங்க ஒப்பனை தேடிட்டு இருக்கியா? இருக்க மாட்டானே. சரியா அங்கேருந்து 3 கிலோமீட்டர்ல ஹைவேஸ்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்க 3 நிமிஷத்துல கரெக்டா போய் சேரு. அங்க இருக்கிற பூத்துல போன் பெல் அடிக்கும், அதை எடுத்து கேளு. உன் அப்பா எங்க இருக்கான்னு தெரியும். ஹலோ ஹலோ. ஹலோ, சொன்ன மாதிரியே 3 நிமிஷத்துக்குள்ள வந்துட்ட. உன் அப்ப ஹோட்டல் பாண்டியாஸ்ல 10வது மாடியில இருக்கான். அங்க 10 நிமிஷத்துல வெடிக்கிற மாதிரி பாம் செட் பண்ணிருக்கேன். இங்க இருந்து அங்க போக எப்படியும் 20 நிமிஷம் ஆகும். எப்படி உங்க அப்பனை காப்பாத்த போற? ஏதாவது பண்ணு. அட, 20 நிமிஷத்துல வர வேண்டிய இடத்துக்கு 8 நிமிஷத்துல வந்துட்டா. ஒப்ப மேல ரொம்ப பாசமோ? தம்பி, பாம்பு வச்சேன்னு சொன்னதும் உண்மைதான். அது 10 நிமிஷத்துல வெடிக்கும் சொன்னதும் உண்மைதான். ஆனா ரூம்ல இல்ல ராசா. நீ வந்த கார்ல தான் பாம்பு இருக்கு, அதுக்குள்ளதான் உங்க அப்பனும் இருக்கான். ரூம் 2 நிமிஷம் தான் இருக்கு. முடிஞ்சா போய் காப்பாத்திக்கா. இல்லன்னா என்னடா பாக்குற? நீ கீழே வர்றதுக்குள்ள உங்க அப்பா மேல போயிடுவா. டேய், முடிஞ்சா காப்பாத்திக்கடா. டேய்,
அப்பா 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 உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாயா மருதமலை. இன்னைக்கு காலையில ஒரு கனவு. உன் அப்ப செத்து போன மாதிரி. காலங்காத்தால கனவு கண்டா பலிக்குமாமே? நிஜமா? என்ன வலிக்குதா? எனக்கும் அப்படிதான்டா வலிச்சிருக்கோம். ஜனங்க என் மேல வச்சிருந்த பயத்தை ஒரே நாள்ல செதுரடிச்சு என்ன சின்ன பின்னமாக்கிட்ட இல்ல. இன்னும் 7 நாள்ல வெளியில வந்து உன்னை கொல்றேன். கொல்ல வேண்டாம். நீ தப்பு பண்ண, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண. ஆனா எந்த தப்பு பண்ணாத எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டியடா. மாசி, இதுவரைக்கும் நீ ஆடிதான்டா இந்த நாச்சியார் புறம் பார்த்திருக்கு. ஆனா நான் ஆடி நீ பார்த்தது இல்லையா? இனிமே பார்க்க போற. நீ சொன்ன அந்த 7 நாளுக்குள்ள உன் சாம்ராஜ்யத்தை உடைச்சி உன் ஆளுங்களை அழிச்சு நீ வெளியே வர அந்த 7வது நாள் உன்னை நடுத்தெருவில் நாய் மாதிரி சுட்டு சாகடிக்கல. என் பேர் மருதமலை இல்லடா. என்னம்மா என்னம்மா ஏன் பதற? என்ன ப்ராப்ளம்? என்ன சார், நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் சார். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கி இருக்கியே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இஞ்சிலாவ அப்பா. நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது தான் முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. ஏய், இவன் பொண்டாட்டிடா. ஏடா, பொண்ணு கூட்டி வந்த நானு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புவீங்க. ஏய், அவ வயித்துல வளர்ற குழந்தை ஏன் குழந்தை. நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டையா ஏன் கூட அனுப்புவீங்க? ஏய், உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சீங்க. ஏட்டையா நான் ஒரு மாதிரி இவன் என்ன பொண்டாட்டியாடா? ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு சீட் எழுதி போற யாருக்கு இருக்கு அவன் கூட்டிட்டு போங்க. ராஸ்கல், ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. எடுங்க. ஏட்டையா, என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறான், நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் உன்னை. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்குமவ சிரிக்கி எடு. மாட்டு ரவி யார் அவன்? நான் தாங்க 1வது புருஷன். இந்த பாரு, உன் யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்புல அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பையில கூட்டி போய் குடும்பம் நடத்து. பத்தியம்மா, அவரே சொல்லிட்டார், வாமா போலாம். என்ன? வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ, போ. அம்மா விட்டா என்ன இவங்களோட சேர்த்துவா போல் இருக்க. நீ ஏட்டையாவும் வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட் ஆனா வீட்டுக்கு
அங்க யாரு? டேய், என்னடா இன்னொருத்தன் கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின புருஷன். அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவா. கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள், இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய்